தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 13ஆம் நாள் 29/9/2025 திங்கட்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியை நாம் மலைமகளாக கலைமகளாக வழிபாடு செய்கின்ற முப்பெருந்தேவியராக கொண்டாடுகின்ற இந்த நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களிலே இந்த நவராத்திரி காலத்திலே அம்பாளுடைய சன்னிதானத்திலே ஸ்ரீ சக்கர யந்திர நவமாவரண பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அது ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. இந்த 9 ஆவரணங்கள் 43 கோணங்களை கொண்டதாக அமைந்திருக்கும். அந்த 9 ஆவரணங்களிலே அந்த ஒவ்வொரு ஆவரணங்களும் ஒவ்வொரு சக்திகள், அதனுடைய சிறப்புகள், பெருமைகள் இவை எல்லாமே இந்த நவமாவரணத்துக்குள்ளே அடங்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கும். இந்த 43 கோணங்களிலும் 43 வகையான சக்திகளையும் வழிபாட்டுக்குரியவற்றையும் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். இந்த 9 சக்திகள் பாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகிரணி, பலவிகிரணி, பலப்பிரமதனி, சர்வபூதமணி, மனோன்மணி என்று 9 சக்திகளும் அதற்குள்ளே அடங்குகின்றன. அதேபோல கண்மே இந்திரியங்கள் 5: வாய், கை, கால், ஆசனவாய், உபஸ்தம். இவையும் அந்த 43க்குள்ளே அடங்குகின்ற வகையிலே ஞானேந்திரியங்கள் கண்கள், மூக்கு, வாய், காதுகள், உடல் இவையெல்லாம் இந்த நவமாவரணத்துக்குள்ளே இந்த 41 கோணங்களுக்குள்ளே அடங்குகின்ற வகையிலே பிராணங்கள் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கின்றதாகியவை. கர்ணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதேபோல் பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். இந்த விஷயங்கள் 10 என்று சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த, வச்சன, தான, கமன, விசர்க்க, ஆனந்தம் இவை எல்லாமாக சேர்ந்து இந்த 43ம் இந்த 43 கோணங்களுக்குள்ளே அடங்குகின்ற வகையிலே இந்த நவமாவரண பூஜைகள் நடைபெறும். சிறப்பான வழிபாடுகளோடு கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த ஸ்ரீசக்கர யந்திர பூஜை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்யலாம். இது கூடுதலாக இலங்கை திருநாட்டிலே ஆரம்ப காலம் முதல் முன்னேஸ்வரம் முன்னேநாதர் சுவாமி ஆலயத்திலே இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருவது. அதேபோல் யாழ்ப்பாணத்திலும் நாயன்மார்கட்டு ஸ்ரீதேவி ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே பல ஆண்டுகளாக இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி
அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் காலத்திலே சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதேபோல் சுன்னாகம் கதிரமலை சிவன் தேவஸ்தானத்திலும் அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்த சிவாகம வித்வான் ஸ்ரீ சீனா நாவண்ணா சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் காலத்திலே சிறப்பான இந்த ஸ்ரீசக்கர நவமாவண்ண பூஜைகள், இவ்வாறு பல இடங்களிலும் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்ட இடங்களிலே இந்த நவமாவண்ண பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். அந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே முப்பெருந்தேவருடைய பரிபூர்ணமான திருவள்ளுவர் நாம் இறை அருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவை பலர் சந்தித்தார்கள். பல தரப்பினர்கள், பல அமைப்புகளில் இருந்தவர்கள், சாதாரண மக்கள், உயர்வானவர்களோ தாழ்ந்தவர்களோ என்று பொருளாதார ரீதியாக கணிப்பிடப்பட்டவர்கள், இவர் பலவாறு மக்கள் இயேசுவை சந்தித்தார்கள். நற்செய்தியிலே கூறப்படுகின்றது ஏரோது குழம்பினான் என்று. யார் இந்த ஏரோது? இந்த ஏரோதுனுடைய மனச்சாட்சி அவனுக்கு சொல்லுகின்றது, நான் நினைத்தபடி வாழக்கூடிய நான், என்னுடைய மனச்சாட்சியை நான் விற்று வாழ முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, எனக்கு சொத்து சுகம் இருக்கின்றது, செல்வாக்கு இருக்கின்றது, நான் ஆளுநனாக அரசனாக இருக்கின்றேன். இந்த திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுகின்றவரை நான் சிரச்சேதம் செய்து அவருடைய தலையை வெட்டி என்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேனே. இப்போ யார் இந்த இயேசு என்று குழம்புகின்றான். இயேசுவை எதிர்கொள்ளுகின்றவர்கள் பலர். நாங்கள் குழம்பலாம். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதனை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் அந்த மனிதனை மனச்சாட்சியாக கொண்டு எழுகின்றன. அடுத்தவர்களுடைய கண்ணாடியிலே நான் என்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய உண்மையான நிலையை நான் மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பிறக்கின்றது. ஆனால் ஏரோது ஏன் குழம்பினான் என்றால், அவன் மனச்சாட்சியை விற்று வாழ்ந்தவன். தன்னுடைய ஏதோ ஒரு ரீதியாக தனக்கு எதிராக வருகின்றவர்கள் எல்லோரையும் அடித்து உடைத்து நொறுக்கி விடலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு தற்பெருமைவாதி. நான் எதையும் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்ற ஆணவத்திலே இருக்கின்ற பலர் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். குறிப்பாக தலைமத்துவத்திலே இருக்கின்றவர்கள், அல்லது தலைமை பீடத்திலே இருக்கின்றவர்கள், அல்லது அவர் அரசியலாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது சமூக அமைப்புகள் மத்தியிலே இருக்கலாம், அல்லது சமயங்கள் மத்தியிலே இருக்கலாம். இந்த தலைவர்கள் அல்லது தலைமத்துவத்திலே இருக்கின்றவர்கள் சில வேளைகளிலே ஆணவம் கொள்ளலாம், அதிகாரம் கொள்ளலாம். நான் எதையும் செய்யலாம், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது என்று நினைக்கலாம். ஆனால் இயேசுவை அவர்கள் உண்மையாகவே உற்று நோக்கினால் குழம்புவார்கள். அவர்களுடைய நித்திரையும் குழம்பும், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அமைதியும் குழம்பும். ஏனென்றால் ஆண்டவருடைய குரல் அவர்களுடைய உள்ளத்தை குடைந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஏரோது குழம்பினான் என்பது நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் எல்லோரையும் அழித்தொழித்தேன், நான் எல்லோருக்கும் பழி வாங்கினேன், நான் எப்படியும் வாழலாம் என்று நினைத்தேன். ஆனால் இயேசு ஒருமுறை என்னை எதிர்கொண்டால் நான் குழம்பி விடுவேன். அந்த இயேசு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்கொள்ளுகின்றார். மனச்சாட்சியாக வருகின்றார், தூய்மையான உள்ளத்தோடு வருகின்றார், என்னை அரவணைக்க வேண்டும் என்று வருகின்றார்.
என்னுடைய பாவத்தை நான் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக வருகின்றார். என்னுடைய தவறான நிலையை உணர்ந்து கொள்ள வருகின்றார், உணர்த்துவதற்கு வருகின்றார். இந்த இயேசுவை நான் எதிர்கொள்ளுகின்ற பொழுது குழம்பலாம். ஆனால் இந்த இயேசு என்னை அரவணைத்து நீ திருந்தி வாழ் என்று எனக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். என்னுடைய ஆணவத்தை உடைத்து நான் இறைவனுடைய ஒரு பணியாளனாக, இறைவனுடைய ஒரு பிள்ளையாக வாழ்வதற்கு விரும்புகின்றேன் என்று என்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஒரு புதிய விடியல், ஒரு புதிய அத்தியாயம் எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சமுதாயத்திற்கும் என்னிலே தங்கி இருக்கின்றவர்களுக்கும் பிறக்கும். ஆகையினாலே இந்த இயேசுவை நாங்கள் தூய உள்ளத்தோடு, திறந்த உள்ளத்தோடு எதிர்கொள்வோம். குழம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனமாற்றத்திற்கான ஆயத்தத்தோடு நாங்கள் இந்த இயேசுவை இந்த நாளிலே அணுகுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானி உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதே போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார், அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை நான் உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே
பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ்புக்களுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ்புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ்புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ்புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இவர் உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ்புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.